வாட்டர் சாஃப்ட்னர் போறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரியாலிட்டி செக் என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? நம்மளுடைய ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் சேர்த்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் போட்டிருந்தோம். இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் யூசேஜ் பர் டே நம்ம பண்ணுவோம் அப்படின்றத பொறுத்து எல்லாமே கால்குலேட் பண்ணி போட்டதுதான். வாட்டர் சாஃப்ட்னர் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரிப்போர்ட்ஸ் வச்சிருந்தோம். அதனுடைய வேல்யூவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப நான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்லி என்னுடைய ரிசல்ட்ஸ் திரும்ப வாட்டர் சாஃப்ட்னர் போட்டுமே என்னுடைய வாட்டர் ஹார்டா இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஃபில்டர்ல 0 அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு ஆஃப் உப்பு நம்ம இந்த டேங்க்ல போடணும் அப்படின்றதுதான் வாட்டர் சாஃப்ட்னர் பண்ண பர்சன் நம்மளுக்கு கொடுத்திருந்த கைட்லைன்ஸ். 7 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த டேங்க்ல நீங்க உப்பை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளுடைய யூசேஜ் அதிகமா இருந்ததுனால வித்தின் 3 டேஸ்லயே நம்ம போடப்பட்ட சால்ட்டோடைய ரிசல்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா they came and guided us. இதுல எப்போ 0 அப்படின்னு வருதோ, டைம் ரிமைனிங் 0 அப்படின்னு வருதோ, அப்ப நம்ம எங்களுடைய யூசேஜ்க்கு 14 kgs ஆஃப் சால்ட் அதுல போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம அது ரிமைனிங் இருக்கும் போதே அப்போ டேங்க்ல இருந்து எடுத்து செக் பண்ணப்போ ஹார்ட்னஸோட லெவல நான் உங்களுக்கு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ எப்பயுமே ஜஸ்ட் ஒரு வாட்டர் சாஃப்ட்னரோ இல்ல எனி எக்யூப்மெண்ட் நீங்க உள்ள இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் செட் அண்ட் டன் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. ரீசெக் பண்ணிட்டே இருங்க, அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. வாட்டர் ஹார்ட்னஸோட லெவல ஒரு டைம் பீரியட் வைஸ் செக் பண்ணீங்கன்னா தான் இந்த டிவைஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதே உங்களுக்கு தெரியும்.